நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். நம்ம ஊரை பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த உளவாயை மூடிடலாம், ஆனால் இந்த ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழியை நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புன மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்றதா இருந்தா, ஊர்வாயை கூட மூடிடலாம், ஆனால் இந்த ஓலாவாயன் சீமா இருக்கான் தெரியுமா, அவனுடைய வாயை ஒருபோதும் மூட முடியாது. ஏங்க ஓலா எப்பேற்பட்ட ஓலாக்கள் விடுறான், தொடர்ச்சியா ஓலா ஓலா ஓலா, வாயை திறந்தாலே ஓலா. அதனால ஊர்வாயை கூட மூடிடலாம், இந்த ஓலா வாயன் சீமாவுடைய வாயை ஒருபோதும் மூட முடியாது. 2 நாளாக வந்து சமூக வலைத்தள பக்கம் நான் வரலங்க. இந்த மேலவுள முருகேசன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக நேற்று நல்லா மதுரை மேலூர் பக்கம் போயிட்டோம் நம்ம. அதனால சமூக வலைத்தள பக்கமே வரவே இல்லை. இன்னைக்கு காலை தான் சமூக வலைத்தள பக்கம் வந்தேன். ட்விட்டர் வலைத்தளத்தில் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் குடிகாரன் சீமான் பேசிய ஸ்பீச் வந்து அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அந்த வீடியோவுடைய ஆடியோவை கேட்டோடனே குடிகாரன் சீமான் மேலே கடுமையான கோபம். அதாவது இந்த இளைய தலைமுறைகளை எவ்வாறு தவறாக வழி நடத்துகிறான் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கடுமையான கோபங்கள் வருது. அதே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிருப்பீங்க. உங்களுடைய பிள்ளை உங்கள்கிட்ட வாரான், உங்களுடைய மகனோ மகளோ வராங்க, வந்து டாடி நான் இன்னைக்கு காலேஜ் போகிறப்ப கொஞ்சம் சரக்கு போட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்கள்? அஸ் அ ஃபாதரா, ஒரு குடும்பத்தினுடைய தலைவனா, ஏன்னா நம்ம பிள்ளை வந்து நம்மகிட்டே வந்து நான் சரக்கு போட்டு காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இதைத்தான் குடிகாரன் சீமான்னு பேசியிருக்கான். கல்லு போட்டா படம் டிக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு பரிசை வாங்கிட்டு படத்துக்கு போவோம். இதே தான் வேலை. உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒண்ணுமில்லை. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, திரையரங்குகள் இருக்கு, புதிதாக படங்கள் வருது. குடிப்பாய், மயக்கத்தில் படம் பாப்பாய், திருப்பி வருவாய், மதுப்போதை, திரைக்கவர்ச்சி, இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய். கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சிட்டு போனவனை பத்தியாடா? நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். இந்த சீம சரக்கை ஒழிச்சிட்டு கல்லு கடையை திறந்து விட்டேன்னா அழகா இருக்கும் நாடு. எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான், குடிச்சிட்டு சாக மாட்டான். நான் கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கே போவேன். நான் மட்டும் கிடையாது, என்னுடைய அன்னை முதற்கொண்டு கல்லு குடிச்சிட்டு தான் நாங்கள் கல்லூரிக்கு போவோம். அதனால சரக்கை போட்டு கல்லு வந்து உடனே நீங்க நினைக்கிற மாதிரி வேறெல்லாம் கிடையாது. கல்லும் போதை தரக்கூடிய பொருட்கள் தான். நான் கல்லு குடிச்சிட்டு தான் நான் வந்து கல்லூரிக்கே போவேன் அப்படின்னு குடிகாரன் சீமான் சொல்றான். கீழே உட்காந்துக்கு இளைஞர் ஃபுல்லாமே கை தட்டுறானுங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்பீச்சுகளை வந்து கேட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இளைய தலைமுறைகள் எவ்வாறு திசை மாறி போகுமா இல்லையா? கண்டிப்பா போவாங்க. ஏங்க இதெல்லாம் கல்லு குடிச்சிட்டு கல்லூரிக்கு போவேன்னு சொல்றதெல்லாம் கருத்தியலாங்க. இதுவும் கருத்தியல் நினைச்சிட்டு ஸ்டேஜில் பேசுறாங்க, கீழே உட்காந்துருக்கெல்லாம் கை தட்டுறாங்க. அப்ப இந்த இளைய தலைமுறையை எவ்வாறு போதைக்கு அடிமையாக கூடிய வகையில இவன் வந்து மாத்திக்கி இருக்கான் அப்படின்றத பாருங்க. உடனே இவன் பல இடங்கள்ல இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகளும் சரி, குடிகாரன் சீமானு கல்லுன்னு பேசுனோடனே கல்லு என்னமோ ஒரு நல்ல பானம் பொழுக்க அப்படின்னு சொல்லி நானும் கூட என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் ஒரு சில பேர்லாம் கேட்டேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய பொருளாக இருந்தா அது வந்து உடலுக்கு தீங்கானது. சிறிதளவு கூட ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது உடலுக்கு தீங்கானது. கண்டிப்பா நம்ம கல்லும் கூட உடலுக்கு தீங்கானதுதான் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்றாரு. அப்ப நீ குடிகாரன் இருந்திருப்போ, நீ குடிகாரன் இரு, உங்க அண்ணன் குடிகாரன் இரு, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த தலைமுறையில ஏன் குடிகார தலைமுறையை நீ மாத்துற? உடனே நிறைய பேர் பொங்கிட்டு வருவானுங்க, டாஸ்மாக் இல்லையா, டாஸ்மாக் ஊருக்கு இருக்குது, தெருவுக்கு இருக்குது. ஆமா, டாஸ்மாக்கையும் ஒழிக்க தாண்டா செய்யணும், கல்லையும் ஒழிக்க தாண்டா செய்யணும். அதுக்காக வந்து டாஸ்மாக் போல கல்லு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? நீ குடிகாரனா இருந்துட்டு அப்படின்றக்காக எல்லா தலைமுறையிலையும் டாஸ்மாக் விட்டு கல்லுக்கு வாங்கலாம்னு சொல்ல முடியுமா? போதைத்தரல் பொருளாலே கெடுதி தான். அதை நீ வந்து இளைய தலைமுறையில் கற்றுக்கொடு. கல்லாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய பொருள் சொல்லி கற்றுக்கொடு. அதுமாரி சரக்கு அதுவாக இருந்தாலும் சொல்லி போதை தரக்கூடிய பொருள் சொல்லி கற்றுக்கொடு. அதை விடுத்துட்டு எல்லாமே கல்லு குடிச்சு நான் கல்லூரிக்கு போவேன், இதெல்லாம் கருத்தியலா? இதெல்லாம் கருத்தியலா? ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க தாய் தந்தைகள் இருப்பாங்க, அங்கே இருக்கிற பெண்கள் இருப்பாங்க, அவங்கள போய் இங்கே வாங்கம்மா கல்லு குடிங்கம்மா, நல்லதுங்கம்மா, கல்லில் வந்து உடலுக்கு நல்லது, அதில் போதை இருக்கும். ஆனால் போதை குடிச்சிட்டு வந்து நம்ம விவசாயம் வாழ வைப்பாங்க நாங்கள், பரவாயில்ல இந்த கல்லு குடிங்கன்னு சொல்லு. போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் கெடுதி தான், அதை நீங்க சொல்லிக் கொடு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பியாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து, அதாவது இவனுக்கு என்ன ஒரு டிமாண்ட் பண்ணுறானுங்க அப்படின்னா, இந்த கல் நம்ம குடிப்பதன் மூலமாக ஒரு விவசாயியை வாழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிமாண்ட் பண்ணுறானுங்க. அந்த மாதிரி சொல்கிறானுங்க. கல்லை எதற்காக தடை பண்ணாங்க அந்த காலத்தில்? கல் ஒரு போதை தரக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் கல்லை எதற்காக தடை பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டுக்குள்ளே வரல,
ஸ்ட்ரக்சரைஸ்டுக்குள்ளே வரல. இன்றைக்கி இருக்கிற கடைகள் டாஸ்மாகில் விற்கிறான், நான் டாஸ்மாக் ஆதரிக்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். டாஸ்மாகில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சரக்கு விற்கிறானுங்க அப்படின்னா அந்த சரக்கில் வந்து எவ்வளோ வந்து கண்டென்ட் இருக்கணும், ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், மித்த அதில் வந்து கண்டென்ட்ஸ் அந்த பொருட்கள் ஃபுல்லாமே எவ்வளோ ஆடில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் வந்து அந்த இதை தயாரிக்கிறானுங்க, மதுபானங்களை தயாரிக்கிறானுங்க. ஆனால் கல்லில் வந்து ஸ்ட்ரக்சரைஸ்டுன்றது கிடையாது. கல்லில் ஸ்ட்ரக்சரைஸ்ன்றது கிடையாது. சுண்ணாம்பு எக்ஸ்ட்ரா போடுவாங்க, கம்மியாக போடுவாங்க. அதனுடைய அளவுகள் என்ன, அதனுடைய கண்டென்ட் என்ன, எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தா உடலுக்கு வந்து நல்லது. சில உடல்கள் வந்து ஸ்ட்ராங்கான உடம்பாக இருக்கும், சில உடல்கள் வந்து ஒரு தொய்வற்ற உடல்களாக இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வந்து எந்தெந்த பொருட்களை கல்லில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஸ்ட்ரக்சரைஸ்ட் இல்லாதனால தான் கல்லை தடை பண்ணாங்க. அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு தற்குறித்தனமான பிற்போக்கு அரசியலாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ மக்களே வந்து நான் கல்லுக்கு நான் வந்து எதிராகவும் பேசலை, அதுமாரி வந்து சாராய கடைகளுக்கு ஆதரவாகவும் பேசலை. பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்று வருகின்ற பொழுது போதை தரக்கூடிய எல்லா பொருட்களுமே தடை செய்யப்பட வேண்டிய பொருட்கள் தான். அதை விட்டு நீ கல்லை மட்டும் ப்ரொமோட் பண்ணுற அப்படின்னா நீ மறுபடியும் இந்த இளைஞர்கள் ஃபுல்லாமே தவறான பாதையில் வழிநடத்த பார்க்குற. அதான் யதார்த்தமான ஒன்று. இந்த கல் விவகாரம் மட்டும் கிடையாது. குடியாரன் சினிமா ஸ்டேஜில் ஏறினாலே எல்லாமே ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஸ்பீச் மட்டும் தான் பேசுவான். இப்போ இளைய தலைமுறைகள் அரசியலுக்கு உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், எது வந்து அரசியல் அப்படின்ற யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீட்டை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. உன்னோட நிலைப்பாடு என்ன? நீட்டை தடை பண்ணணும் சொல்றியா இல்லை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? அதை வந்து இது நாள் வரைக்கும் குடிகாரன் சீமான் ஒருபோதும் தெளிவுபடுத்தியது கிடையாது. மாறாக யாரும் மருத்துவம் படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறான். அப்போ நீ இளைஞர்கள் என்ன சொல்லித்தர? ஒன்று நீட்டு வந்து ஆதரிக்க சொல்லித்தரையா, இல்லை நீட்டை எதிர்க்க சொல்லித்தரையா, இல்லாட்டி வந்து யாருமே மருத்துவம் படிக்காதீங்க அப்படின்றத சொல்லித்தரையா? அப்போ எல்லாமே குழப்பத்திலேயே வைக்கிறது. குடியாரன் சீமான் எப்பயுமே அப்படிதான், எல்லாத்தையும் குழப்பத்திலேயே வைக்கிறது. இப்போ ஒன்று நிலைப்பாடு நீட்டு விவாதத்தில் ஒன்று நிலைப்பாடு என்ன அதை சொல்லணும்ல. நீட்டு ஆட்சிக்கு வந்தால் வந்து நீட்டுக்கு கேட்டு போட்டுருவேன், நீட்டுக்கு எப்படிங்க வழக்கு தருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் குடியாரன் சீமான் கேட்குறாரு. அதுக்கு வந்து குடியாரன் சீமான் சொன்னால் நீட்டுக்கு நான் கேட்டு போட்டுருவேன். இது கருத்தியலா? இது கருத்தியலா? நீட்டுக்கு நான் கேட்டு போட்டுருவேன், நீட்டுக்கு கெட் அவுட் சொல்லிடுவேன், நீட்டுக்கு கெட் அவுட் சொல்லி வராமா? அப்போ இது கருத்தியல், இது கருத்துன்னு சொல்லி பேசுகிறானுங்க. கச்சத்தீவை எப்படி மீட்ப, ஈழத்தை எப்படி மீட்பான்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒரே இரவில் போய் ஈழத்தை ஒரே நோட்டை நொட்டிட்டு வந்துடுவேன். என்னுடைய நெய்தல் படைகள்லாம் நான் கூட்டி போய் வந்து அந்த இடத்துல ஒரே நாள் இரவு இறங்குவேன், ஒரே நாளில் போர் புரிவேன், ஒரே நாளில் ஈழத்தை மீட்டு வந்துடுவேன், ஒரே நாளில் என்ன பண்ணுவேன்னா தமிழ் தேசிய கொடி ஏற்றிடுவேன். இது வந்து இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லித்தர இதுதான் அரசியலா? கவர்ச்சிகரமான அரசியல், கவர்ச்சிகரமான பேச்சு மட்டும் தான் பேசுகிறீங்க. பிராக்டிக்கல் இது ஒத்து வருமா? எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் சாத்தியப்பட்ட விஷயங்கள், அதனுடைய செயல் திட்டங்கள் என்ன? இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் திட்டங்கள் இந்த குடியாரன் சீமான் இருக்கா? மேடையில் ஏறினா நான் இதை பேசுனேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் பேசுறியா? அதுக்கான செயல் திட்ட வடிவங்கள் இருக்கா? ஒரு செய்முறை அறிக்கைகள் இருக்கா? சமர்ப்பி மக்கள் மத்தியில். நான் இப்படிலாம் பேசுவேன், இந்த அதிபர் பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படி ஒரே இரவில் ஈழத்தை நொட்டிட்டு வந்துடுவேன். செயல் திட்டங்களை காட்டு. இப்போ இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பாருங்க. இத்தனை நாட்களாக வந்து நாங்கள் திராவிட கட்சினாலே நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம், திராவிடமே எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிக்கிருந்த இதே குடிகாரன் சீமானுடைய வாயி இன்னைக்கு என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன். யார் தேர்தல் பிரச்சாரத்தை பேசுகிறான்? நான் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன். யார்? அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். உங்களால் மறுக்க முடியாது, இந்த கையை வச்சுக்கிறாங்க, மறுக்க முடியாது, உங்களால் மறுக்க முடியாது, நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு எலெக்ஷன் முடியும் நீங்கள் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, ஆதரவு கொடுங்க. அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை, சோறதான் தின்றியா, சோத்தை விட்டு வேறு எதுவும் பீஸா, பர்கரு, பானிபூரி, கடலை முட்டாயி, பொறி உண்டு தின்றியா? அப்போ திராவிட கட்சிகள் நீ எதிர்க்கிறதாக இருந்தால் ஒரு தீர்க்கத்தோட ஒரு திராணியோடு எதிர்க்கணும். ஆனால் அதை விட்டு நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வாக்களித்தேன், நான் ஆதரவு தெரிவித்தேன், அப்போ அவன் சொல்கிறான் மறைமுகமாக நான் வாக்களித்தேன், ஆதரிச்சேன்றதை அவன் தெளிவுபடுத்துகிறான். அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது? ராஜவேல் நாகராஜன் கூறியது உண்மையாகின்றது. தமிழா பேசு அந்த ராஜவேல் நாகராஜன் வந்து ஒரு தடவை ட்வீட் போடலையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக எங்கெங்க நான் டம்மி வேட்பாளர் நிப்பாட்டினேன், உங்கள் அண்ணன் எங்கெங்க நிப்பாட்டினாரா, நான் பட்டியலோட வாடா அப்படின்ற மாதிரி மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுகன்ட்ட ட்விட்டர் வலைத்தளத்தை ஒரு கேள்வி வைத்துக்கு முன்னாடி வச்சார் தெரியுமா ராஜவேல் நாகராஜன். அந்த ராஜவேல் நாகராஜன் சொன்னது உண்மையாக இருக்குது. இப்போ தம்பிகள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே போய் வைக்க போகிறீங்க? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி கவர்ச்சிகர பேச்சுகள், நான் கல் குடிப்பேன், கல் குடிச்சாண்டா கல்லூரி போவேன், எங்கள் அண்ணனே கல் குடிச்சாண்டா போவார், இந்த மாதிரி வேணாம். தற்கொலை பேச்சுகள்லாம் வேணாம். கருத்தியலை சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு கருத்தியல் சொல்லிக் கொடுங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு உள்ளே போனோம் அப்படின்னா எப்படி கருத்தியல் ரீதியாக விவாதங்கள் பண்ணணுன்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அது வந்து ப்ராக்டிக்கல் அப்பாற்பட்ட ஸ்பீச்சுகள். ஒரே நாளில் ஈழத்தை ஒட்டிட்டு வந்துடுவேன், நீட்டு கேட்டு ஆளுநரை எப்படி நீங்கள் வெளியே அனுப்புவீங்க கேட்டால் ஆளுநர் வீட்டுக்குள்ள உள்ள வச்சு நான் கதவை பட்டி சாவி உள்ள பைக்கில் வச்சுக்கிடுவேன். வேணாம். இளைய தலைமுறைகளை வந்து தவறாக வழிநடத்தாங்க என்பதை கூறிக்கொண்டு நிறைய பேர் சொல்லுவானுங்க, எங்கள் அண்ணன் நீ போடா வாடான்னு சொல்கிற அப்படின்ட்டு.
குடிகாரன் சிவன் பல இடங்களில் பேசலையா? என் தாத்தன் இவன் அயோத்திதாசன் பண்டிதர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி குடிகாரன் சிவன் பேசியிருக்காப்புல. அது மாதிரி என் தாத்தன் திருவள்ளுவர் இருக்கான்ல அப்படின்னு பேசிடுவாப்புல. உங்களே உன்னுடைய ஒரு உரிமையில நீ பேசுகிறப்ப என்னோட உரிமையில எங்கள் அண்ணன் குடிகாரன் சீமானை நான் வந்து புலவரணும் பேசுகிறேன். அதனால் எனக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. குடிகாரன் சீமானை அப்படி தான் பேசுவேன் என்பதை கூறிக்கொண்டு எங்கள் அண்ணங்க அவன் அப்படின்ற கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.